கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 8வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணி தருவதற்கு ஆண்டவர் போதுமானவர். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு நீங்கள் செய்து தாங்க என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற யாவையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக வாய்க்க பண்ணி தருவார். அவரிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்குற போது உங்கள் தேவைகள் யாவையும் ஆண்டவர் பரத்தில் இருந்து கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுவடை பண்ணுவதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறாரே என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வாங்க, தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எசப்பா, எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் எனக்கு நீங்கள் நன்மைக்கு எதுவாக மாற்றி தரணும், என்னென்ன இடங்களில் எனக்கு சில போராட்டம், சில நெருக்கங்கள் ஆண்டவரே இருக்குது, எனக்கு விரோதமாய் சத்துரு என்னென்ன விதமாக சில கன்னிகளை எல்லாம் வைத்திருக்கிறேன்ப்பா, இவைகளிலிருந்தெல்லாம் நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தாங்கப்பான்னு கேளுங்க. அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் எசப்பா இந்த காரியம் எனக்கு நீங்கள் நன்மைக்கு எதுவாக செய்து தரணும்னு ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் அதை நன்மைக்கு எதுவாக அவர் செய்ய போகிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறேன், தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் பூமியில் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அவர் சிருஷ்டி கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நில்லுங்க, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக இன்னைக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரை, கிருபை நிறைந்த கர்த்தாவே, மகத்துவம் உள்ள தெய்வமே, வல்லமை உள்ள ராஜாவே, எசப்பா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு உம்முடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்களுக்கு அற்புதங்களை செய்து, ஆண்டவரே அவர்களை நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற நாவுகளெல்லாம் சாட்சி பகரத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு பலத்த கிரியைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்குள்ளாய் இப்போ கொடுக்கிறேன். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.